கோவமா இருக்காது, சும்மா கலாய்க்க சொன்னேன். சொல்வீங்க சொல்வீங்க. முள்ளே பட்டுல மறுபடியும் சேர்ந்து கலாச்சிங்கல்ல, கொழுப்புல உங்களுக்கு அப்படிதானே? அதனால அப்படி சொல்றீங்க, நாங்க நிறைய பேசுறதுனால. இப்ப என் கூட பேசாம இருக்க போற? சரி சாரி, நானே உன் கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு வந்தேன். தேவையில்லை, வெள்ள நடிப்பு. என்ன இது? இப்படி போட்டதான் நல்லா இருக்கும். கண்ணை நோண்டிடுவேன். பரவாயில்ல, கோமா தானே இருக்கேன். நீ கோமாவே சண்டை போடு. விடுங்க. நீ உன்னை தொடுத்து ஏடி காலை விட. நான் உன் கால் பிடிச்சிட்டு இல்லையே. உங்க கையால என் காலை லாக் பண்ணிருக்கீங்கல்ல, அதை விடுங்கன்னு சொன்னேன். அதை நீ என் கால் கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டு. புரிஞ்சது. ஒன்றும் இல்லை. மன்னிப்பு? ஒரு டேஷும் கிடையாது. ஓய் அண்ணி பாப்பா டெய்லி பேசுறீங்க, கொஞ்சிக்கிறீங்க, என்கிட்ட மட்டும் பேச மாட்டீங்க, ஒரு இருக்கீங்க. அப்படிதான் இருப்பேன். இதுக்கு எல்லாம் காரணம் என்ன எனக்கு தெரியும். தள்ளி வைக்கிறேன்ல, அதான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சா சரியாயிடும். சரிங்க. பரவாயில்ல, என்ன வேணா பண்ணிக்கோ. என்ன இல்ல இருக்கு? எத்துல போட்டிருக்கேனே அதுக்குதான். இல்ல, ஒண்ணு என்ன பண்ணலாம். நீங்க பயமா இருக்கான்னு தான் கேட்டீங்க, நான் அதுக்கு தான் இல்லைன்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கல. சமயத்துல விவரம் என்ன? எப்பவுமே நம்ம விவரம் தான். ஒன்றும் இல்லை, உங்க புரியுதா? பாருங்க, கொஞ்சம் நாள்ல 2 பேரும் பிஸியா இருக்கும். பரவாயில்ல. ரொம்ப பண்றேன், ஒரு கல்யாணம் அப்புறம் பாரு, திரும்ப வெளியே அனுப்பணும். இப்போ மட்டும் நான் ரொம்ப அனுப்பிடுற மாதிரி, அதுக்கப்புறம் தான் அனுப்பாத மாதிரியும். தான் ஓடுறீங்களா? என்ன? சரியோ, அதான் பக்கத்துல இருக்கேன்னு. வீட்டு எத்தனை மணி நேரம் கூட தான் நான் படுத்தேன், அப்புறம் என்ன? இல்லைன்னு சொல்லலையே, நான் பேசல, சரியா பார்க்கல, ஹாஸ்பிட்டல் வந்து ஏற்றி விட்டேன். இது எத்தனை நாளைக்கு தான் சொல்ல போறீங்க? எத்தனை நாள் தோணும் அத்தனை நாள் சொல்லி கட்டிக்கிட்டே இருப்பேன். தெரியாம திட்டிட்டேன், மன்னிச்சிடுறீங்களா? என்ன ஊன்னா? என்ன கொடுக்கணும் அர்த்தம் அவனுக்கு தான் தெரியுமே. ஒன்றும் தெரிய வேண்டாம். சமத்தா இருக்க விடுங்க, சொல்லிட்டேன். என் காது கேட்காது. என்ன பண்ணலாம்? பிச்சுடும் பிச்சு. என்னம்மா? என்னம்மா என்னம்மான்றீங்க? பிச்சுட்டு வேணும், கொன்றுவேன். ரொம்ப பண்றீங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? போயிட்டு கொஞ்சம் மட்டும்தான் வேலை, நாளைக்கு லீவ் போட்டு அதை பண்ண போறேன். இங்க இருக்க மாட்டா, யாரை கொஞ்சீங்களாக்கும்? பாரு, நாளைக்கு எனக்கு சர்ஜரி இருக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல. தெரியாம டாக்டர் படிக்க வச்சுட்டு வேண்டாம், ஹாஸ்பிட்டல் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். என்னப்பா ரொம்ப பண்ற? இப்ப என்ன உங்களுக்கு? எனக்கு ஒரு நாள் வேணும். ஒரு நாள் விடுறீங்களா? அதெல்லாம் இப்பெல்லாம் தர முடியாது, கல்யாணத்துக்கு நான் ரிலீவ் போட வேண்டியிருக்கு. எனக்கு வேணும். அம்மே பிடிவாத வேண்டாம். தெரியல, சாப்பிட மாட்டேன், தூங்க பண்ண மாட்டேன், தூங்க மாட்டேன், பார்த்துக்கோ. உண்ணாவிரதம் தான், தண்ணி கொடுக்க மாட்டேன். ஒன்னு ஒருத்தர் இருக்க போறீங்க? இருக்க மாட்டேன் நினைப்பா. கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. சரி இருந்துக்கோங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அம்மா கூட ஒரு நாள் ஷாப்பிங் போட்டிருக்கேன், தெரியும்ல. ஒன்றும் வேண்டாம். பார்த்துக்கோங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்கல்ல, புடவை எடுக்கணும், நகை எடுக்கணும்லாம் சொன்னாங்க. ஏன்னா தீட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் எடுக்க முடியாதுன்றதுனால. அதுக்கு என்னன்றீங்க? புடவை எடுக்க ஒரு நாள், நகை எடுக்க ஒரு நாள், ஊருக்கு போகணும், அங்கே இருக்க கோயிலெலாம் 2 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்குலாம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரணும், அது ஒரு 2 நாள். ஸோ 4 நாள், ஊர்லேயே 5-6 நாள் ஆகிடும் எப்படி இருந்தாலும். அதுக்கப்புறம் இது ஒரு 7, 8, 9 நாளுக்கு மேலே லீவு தேவைப்படுதுல இதுக்கே. அதுக்கப்புறம் வீட்டில் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடுவாங்க, அது ஒரு 3 நாள். சரி ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போவோம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன். அதுவும் நான் ஏன் போக போகிறேன்? எனக்கு டியூஸ்டே தேர்ஸ்டே தானே, இது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தானே, அதனால நான் போக மாட்டேன். பாருங்க இவ்வளோ இருக்குல்ல. பர்சனல் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. சொன்னேன் ஆஃபீஸ்க்கு போட்டு போ, சிம்பிளா சாரி இல்லை, சல்வார் இல்லை, அதெல்லாம் நம்ம இருக்கலாம். எனக்கு எடுக்க தெரியாது, அம்மா போனா அம்மா எடுத்து தருவாங்க. நான் எடுத்து தரேன். நீங்க காஸ்ட்லி எடுப்பீங்க, நாங்க சவுக்கார்பேட் போவோம், எங்களுக்கு உங்க கூட செட் ஆகாது, அதனால நீங்க வேண்டாம். எனக்கு நாள் இல்லைன்னு சொல்ற, அவ்வளவுதான், வேண்டாம். இப்படி சொன்ன என்ன சொல்றது? அப்படின்னா ஒரு கண்டிஷன் ஒத்துக்கிறேன், உனக்கு என் மேல பாசம் இருக்குன்னு.
இல்லைன்னா இல்லைன்னு ஒத்துக்கோ. புரியல. எந்த ஊருக்கு போவோமா? போவோம். கேரவன்ல தான் போக போகிறோம். இன்னும் போதுமா? அப்போல்லாம் பசங்க இருக்கும், தூங்கணும்னு சொல்வீங்க. அந்த ஃபேமிலி, உன் ஃப்ரெண்ட்ஸு, அதனால பஸ்ஸு. இப்போதைக்கு யாருமே கிடையாது. யாருமே வரல. உங்கள் அண்ணா வரான், அவன் ஊருக்கு வந்துடுவான். அப்புறம் யார் ரெண்டு சித்தப்பா தான். அப்புறம் சின்னத்தை பெரியத்தை, மாமா, சின்ன மாமா, அப்புறம் இங்கே ஜானுவத்தை, இந்த மாமா, நீ, நான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்குலாம் போகும்போது தான் ஆயா தாத்தாங்க கூட உங்கள் அண்ணன், அவ்வளோதான். தாண்டி வேறு யாரும் இல்லை. உங்கள் அத்தையும் வரல, அவ்வளோதான். அவங்க வீட்டுக்கார கூட மும்பையில் இருக்காங்க. பிரபாவும் வரமாட்டான். தெரியும்ல, அவங்க தான் லாவண்யம், அவங்களும் அங்கே போயிட்டாங்க. இங்கே உங்கள் நிஷாந்தானா வரமாட்டான், குழம்பிட்டு தான் இருக்கான். என்ன பண்ணுறது, முக்கியமான ட்ரைனிங்கில் அது போயிட்டு வரணும். அது ஒரு கேஸ் அசைன்மெண்ட் வேறு. அதனால துர்காவும் கூட போயிட்டதுனால அவங்களும் வரமாட்டாங்க. பாவும் பிரவீனும் பிரகதியும் வேறு வழி இல்லை, நீ ஹாஸ்பிட்டல் விட்டு வந்துடுறதுனால மேனேஜ் பண்ண ஹால் வேணும்னு இது பண்ணுறாங்க. துர்காவும் உங்கள் அண்ணியும் ஆஃபீஸை பார்த்துப்பாங்க, ஆன்லைனில் வீடியோ சாட்டில் அப்படி பார்த்துப்பாங்க. உங்கள் அண்ணா அப்பப்போ பார்த்துப்பான் நம்ம கூட இருக்கிறதுனால. நான் சரி பார்த்துப்பேன். நீங்க கூட இருந்தே ஒர்க் பண்ண முடியும், நான் முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அதனால கேரவனே போதும். ஆனால் நம்ம ரூமுக்கு நீ வர, இதுக்கு ஓகேவான்னு மட்டும் சொல்லு. என்ன பட்டுக்கப்பா அப்படி பண்ற? எப்படி வர்றது? உன்னை என்கிட்ட எடுத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என் கூட இருந்தால் மட்டும் போதும். பயப்படாம, கடுப்பேத்தாம, இறங்க வைக்கும். இதுக்கு ஓகேனா சொல்லு. நீங்க ஏதாவது ஒரு செக் வைக்காம இருக்கவே மாட்டீங்களா? இந்த ஊருக்கு போனால் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் இப்போ கேட்டேன்னா, இப்போ இத்தனை நாள் வரவே இல்லை, அதுக்கு ஒரு நாள் கேட்டேன்னா வரலன்னு சொல்லக்கூடாது என்ன? எனக்கு அது வரலதான். புரிஞ்சு. இப்ப என்ன? ஓகே போதுமா? உங்க கூட இருக்கணும், அவள் தானே இருக்கேன். இந்த கதைங்க வேண்டாம், என் கூட மட்டும் சொல்லுங்க. சரி, உங்க கூட மட்டும். அவ்வளோ ஒன்றும் கேன இல்லை நான். என்னக்கே நீ ஏற்றிடுவேன். போதும் போதும் அதெல்லாம் போதாது. போதும். போதாதுன்னு சொல்கிறேன். ம். ம். தூங்கலாம். இப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே. போதுமா? டயர்டா இருக்கு, தூங்கலாம். ஓகே சொல்லிட்டீங்கல்ல, அப்போ ஓகே வாங்க. மனசு வந்துச்சு. இன்னும் இல்லை, தூங்கலான்னு. நான் சொல்றது கற்றுக்கூடாது. இது சொல்லுவாங்க, வேற ஒன்றும் சொல்லல. நீங்க பேசுவீங்க. அதெல்லாம் பேசுவேன். சரி, போய்க்காரா. பண்ணாது என்ன? விளக்க வேண்டாம். குழம்பு போறீங்க, அதை நான் கேட்கணும், அவள் தானே. அதை நான் கேட்டுக்கிறேன், தயவுசெய்து வேண்டாம். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். ஆமா அப்படித்தான். சரிக்குனால அவங்க வரங்கிட்டே இருக்குவா. ஓகே. என்னங்க பத்திரிக்கை கதெல்லாம் என்னடா ஆச்சு? அப்படியே போட்ட கிடப்புல இருக்கு. அதை பேசுறதுக்கு தானே வந்தோம். பத்திரிக்கை ஊருக்கு சாயந்தரம் போயிடுச்சு. அப்பா ப்ரூஃப்ல ஆல்ரெடி பார்த்துட்டாரு. ரெண்டு கொடுத்துருவாங்க. நாளைக்கு பத்திரிக்கை கைக்கு வந்துடும். மொத்தமா வருதோ இல்லையோ, சாமி கும்பலாம் வந்துடும். அப்படிங்களா தம்பி? ஆமாங்க. நாளைக்கு நைட் கிளம்பிடலாமா இல்லை நாளைக்கு கிளம்பலாமா? சாயந்தரமா கேட்குறேன். பசங்களை தான் கேட்கணும். இப்போ வந்தாலும் சரி, மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. அவன் சொன்னான். என் மருமகளும் அவன் இஷ்டம் தான், அதனால பிரச்சனை இல்லை. ஒரு 2 பேருக்கும் சேர்த்து சொன்னார். ஊர் கோயிலா மொத்த கோயிலா? குலதெய்வ கோயில் தான் கும்பிடணும். எப்படிங்க போறது? யார் கோயில் முதல்ல? அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பேசவே இல்லையே. இல்லைங்க, இதில் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அன்னி கோயில் தான் முதல்ல. என்னப்பா சொல்றீங்க? நம்ம எப்படி இருந்து கும்பிட்டு போயிடலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், அப்புறம் அண்ணனுக்கு போகலாம். அப்படியே வரும்போது வாழைப்பந்தல் வரும், அப்படியே மயிலம் வரும், அவ்வளோதான். அப்புறம் ஊரில் வந்து முருகனுக்குலாம் கும்பிட்டுட்டு நம்ம சென்னைக்கு வந்துடலாம். இவங்க அப்படியே ஊரில் இருந்துட்டு மற்றதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்றாங்க. மொத்தமாவே எல்லா சமயம் கும்பிட்டுலாம் முடிவு பண்ணியாச்சா? அப்பா அப்படிதான் சொன்னார். அந்த பத்திரிக்கைக்கு ஆரம்பிக்கணும். சரியா இருக்கும் நீ. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். ஏய், என்ன நமக்குள்ள உங்க பொண்ணு புரியுதுல? சந்தோஷம்டா. ஒரு என்ன மடமட வேலையை பார்த்த வேண்டியதான். பொழுதுக்குள்ள போறது சந்தோஷமா இருந்துச்சு. முதல்ல நம்மளுக்கு நம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் போய் வேலையை பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். துணியில எடுத்து வைக்கணும்ல. உன் நம்மள்த மட்டும் எடுத்து வை, உன் பொண்ணுத உன் மாப்பிள்ள பார்த்துப்பான். ஆமாங்க, இப்பெல்லாம் அவன் எடுத்து கொடுக்கறதா வைக்கிறதா இருக்கு. ஏன் அப்படி? டைம் இல்லைண்ணா. அப்படி இல்ல, அவர் எடுத்து கொடுக்கறது தான் பொண்டாட்டி போடணும்னு பண்றாங்க. வெளியே போனா அவன் எடுத்து கொடுக்கறதான் பேச போறது. 1% அதுதான் இருக்குதாங்க. சரி, நல்லாதான் இருக்கு. இன்னும் நல்லா இருக்கு. வேலையை தூங்கும். நாளைக்கு வேலையை பார்த்துட்டு ஒரு வாரம் வீடியோ பக்கமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி வேலையை பார்க்கணும். சரிப்பா, மற்ற வேலை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்க என்ன பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்க. பிடிச்ச ட்ரெஸ் போட சொன்னால மூடட்டா. இன்னும் இதுதான் போடணும்னு ரூலா? நாளைக்கு தாவணியில் பார்த்து ஆசைப்பட்டேன். தப்பா? கேட்டேன் தான். ஒன்று கேட்ட மாதிரி இல்லை. அப்புறம்
அந்த ஒரு இருக்கு. ஓவரால் ஜிம்மை பார்க்க ஆசைப்பட்டேன், அதுக்கும் தர நான் என்ன பண்ணட்டும்? கேட்டால் ஓவரா இல்லையன்றாங்க. கொஞ்சம் கூட பிடிச்ச மாதிரி கூட போல. எதுவுமே சொல்லலப்பா, நீ ஏன் போய் இவ்வளோ குறை சொல்லிட்டு இருக்க? அதான் தெரியுது நான் தெரியல. புரிஞ்சுது. என்ன வேணும் சொல்லுங்க. என்ன புரிஞ்சுது சொல்லுவேன். ஏதோ கேட்குறீங்கன்னு புரிஞ்சுது, ஆனால் என்ன கேட்குறீங்கன்னு புரியல. இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு கிளம்புறோம். தெரியுமே. கூட தெரியும்ன்ற. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவேன், ஈவினிங் கிளம்புறோம். ஏய் அப்பே என்ன விளையாடுறீங்களா? இந்த மாதிரி பண்ற என்ன பண்ணுறேன்? கிளம்புன்ற. தேர்ஸ்டே தானே, ஈவினிங் தானே கிளம்புறோம். இன்னும் விளையாடாதீங்க. அடுத்த வாரம் ஃபுல்லாக லீவ் தானே, அப்புறம் என்ன? என் கூட லீவு பின்ன வேறு யார் கூட? பேத்தாது. அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு போறாங்களா? என்னதான் அங்கே தானே போகிறோம். எல்லாம் வந்துருவீங்களா? நாங்கள் அங்கே இருக்கணுமா? சரி, அதுக்கு என்ன? கேட்டுப்பா, இல்லை நாங்கள் நாங்கள் இருக்கணுமா? நாங்கள் கூட இல்லை. தேர்ஸ்டே நீங்கள் இப்படி வந்துட்டீங்கன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே மண்டே கிளம்பி வந்துடுவீங்கல்ல, அப்புறம் என்ன? சிவன் பாதி நேரம் உங்க கூட தானே இருக்க போகிறோம், அப்புறம் என்ன? இதெல்லாம் வருத்தமாவே இல்லையா? புரியலப்பா. அப்புறம் நைட் இருக்குல்ல, ஆமாம் இருக்கு. எல்லாமே தூங்கலாம். அது அதுன்னு சொல்லு. ஆமாம், நன்மை சொன்னாங்க தான் பிடிவாதம் பிடிப்பாரு. தூங்குவனே. என்ன சொல்லுங்க. தூங்குவோம், அது அண்ணா இருக்கான்ல, அப்புறம் என்ன? அவன் தான் இருப்பான். உங்க சாமி கும்பிடும்போது இங்கே இல்லாமல் வேற எங்கே இருப்பான் எனக்கு புரியல. அப்போ என் கூட என் அண்ணன் கூட இருக்கக்கூடாதா? உனக்கு யாருமே இல்லாம இருக்கணுமா? என்னப்பாங்க, ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, மாமா மாமி இருக்காங்க, அப்புறம் சின்ன மாமா சின்ன மாமி, அப்புறம் குட்டி மாமா குட்டி மாமி, எல்லாரும் உங்க கூட தானே இருக்காங்க. உங்க ஃபேமிலி பிரிச்சிட்டீங்க. அப்போ நீங்க உங்க அம்மா அப்பா மம்மி டாடி சித்தப்பா சித்தி உங்க அண்ணெல்லாம் ஒண்ணா இருப்பீங்க. அப்புறம் ஃப்ரெண்டு வந்துருவாங்க. மொத்தம் காணாதையா இருக்கணும். அதுக்கு மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். நான் சென்னையில் இருக்கேன். அவங்க கும்பிட்டு சொல்லு. யாருக்கு கும்பிடுறாங்க? ஃபாரின் இருப்போம். கல்யாணம் தான் வருவாங்க. இதெல்லாம் வீட்டில் இருக்கவங்க தான் பார்த்துப்பாங்க. அப்படி பார்த்து சொல்லு. நமக்கு நடக்கிற நல்லதை கெடுக்காதீங்க இப்படிலாம். அப்போ ஊர்லேயே கும்பிட்டு சொல்லு. ரெண்டுத்தையும் சென்னையிலே கும்பிட்டு சொல்லு. ஏங்க இதை நீங்க பேசாம என்ன பேச சொல்றீங்க? அவங்களுக்கு கெஞ்சிட்டு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க எல்லாரும். வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் சடங்கு பார்த்து கூப்பிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுவோம் லாபம் பண்ணுறாங்க. என்ன மட்டும் என்ன பண்ண சொல்றீங்க? இருக்கு பிடிக்குதுடி. சச்சா, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அது வரைக்கும் இருக்கிறத பத்தி யோசிப்போமா? அதுக்கு கிட்ட வரும்போது அதை பத்தி யோசிச்சுக்கலாம். அதை பத்தி யோசிச்சு இதெல்லாம் கேட்டுக்க சொல்றீங்களா? ஆமா, இவரெல்லாம் எப்படி இருக்கிறது? போர் அடிக்குவேன். 5 நிமிஷம் ஒரு 10 தூக்கமே வருது. பரவாயில்ல, சாமி கும்பிடணும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. ஏன்னா அதை பத்தி யோசிக்கிறீங்களா? இல்லை, ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலையே. இந்த டைமுக்கு ஏதாவது யோசிக்கலாம் பட்டும். இவர் ஒத்துக்க மாட்டாங்க. இவர் இதை யோசிச்சுட்டு கெடுத்துப்பாரு, வேண்டாம். எப்படி ரோட் ட்ரிப் போட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு அம்மாவோட குலதெய்வ கோயில் அந்த வேலூர் தாண்டி அந்த பக்கம் இருக்கு இங்கே தானே. ம். அது முடிச்சுட்டு அப்படியே உங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயில் ஓகே. அப்படியே தாண்டி வந்தோன்னா செய்யார் வந்துருவோமா. அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் வாழைப்பத்தலாம். அச்சம்மன் கோவில். அதை முடிச்சுட்டு திண்டிவண்டனோட பிடிச்சிருவோம். ஓ, அப்படி வராமல் இப்படி பிடிச்சிருவோம், காஞ்சிபுரம் ரூட் வராமல். மயிலம் வரணும்ல. ஓகே ஓகே. அப்புறம் சுற்றுல. வரணும்ல. அதுக்கப்புறம் மயிலம் வந்துடுவோம். ஓகே. அப்புறம் அந்த மரக்காணம் கிட்ட இருக்க நடு பழனி. சூப்பரு. அப்புறம் எப்பவும் போல வர வழியில மேல்மருத்து பார்ப்போம்ல, அதை கும்பிடுவோம்ல. அங்கே போயிட்டு சும்மா ஒரு அர்ச்சனை கூட்டம் இல்லைன்னா சாமியை மட்டும் பார்த்துட்டு வரலாம்னு பேசியிருக்காங்க. ஓகே ஓகே. அப்படியே ஊருக்கு இங்கேருந்து ஊருக்கு போயிட்டு மறுநாள் காலையில் கிளம்புமா? ஏர்லி மார்னிங்காக கிளம்பலாம். திருவானா வந்துடுவோம். எனக்கு நவராத்திரி தான் ஃப்ளைட் வருது. அதுக்கப்புறம் கேப் போட்டு வந்துக்கிறது தான். ஓகே. பற்றி தான் ஃபீல் பண்ணுறா முடியலன்ட்டு. மற்றவங்களாம் தூரமாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் தானே பிரவீன் பார்த்துக்க மாட்டேனா? எல்லாமே ஒருத்தர்கிட்ட எப்படி நான் கொடுத்துட்டு வர்றது? நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம கண்ட்ரோல் தெரியணும்ல. சரி சரி. எனக்கே கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லாமல். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமாம், இத்தனை நீங்கள் மட்டும் இல்லைன்னு ஃபீலிங் இருக்கும். இப்போ இவ்வளோ வேணும் இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது. ஒன்றா இருக்கிறதுல சந்தோஷம் இல்லை. நான் சொல்கிறேன்ல, ஒரு வாட்டி நீங்கள் இருக்கீங்க இல்லை அவங்க இருக்காங்க, ஒன்றா இருக்க முடியலன்னு தானே சொல்கிறேன். அப்போ ஒரு மாதம் என் கூட இருக்கீங்க, வீட்டிலே இருக்க மாட்டியா? இது என்ன ஃபங்க்ஷனா?
நான் ஃபங்க்ஷன் தானே சொல்றேன். உடனே அப்படியே உங்களை விட்டு நான் பிரிஞ்சு வர மாட்டேன், உங்க கூட வரமாட்டேன்ற மாதிரி பேசுறது. நீ எங்க லாஸ்ட் நிமிஷத்துல வரமாட்டேன் அதுலயும் பயமா இருக்கியா? மேல நம்பிக்கையே இல்லைல்ல. மற்ற விஷயத்தால இருக்கு, ஆனா என் கூட மட்டும் போனா உனக்கு வர விருப்பம் இருக்காதுன்றதுல நான் தெளிவா நம்புறேன். நீங்க நம்புறீங்க? நான் நாளைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் யோசிச்சுட்டு புரியுது. வேண்டாம் வேண்டாமா வேண்டாமா வேண்டாமா. புரிஞ்சது. ப்ளீஸ் ஒரு மனுஷன் பட்டு வேண்டாம், எனக்கும் புரிஞ்சது, நானும் தெளிவா இருக்கேன். சாரிடாமா. திமிரு இருந்தா நான் வேண்டாம் விருப்பம் இருப்பேன்னு சொல்றீங்க. நான் அப்படி சொல்லலடா. வேற எப்படி சொல்ல வந்தீங்க? சரி அப்படிதான் தெரியாம சொல்லிட்டேன். மன்னிச்சும். நோ மன்னிப்பு, பனிஷ்மெண்ட். சரி, எத்தனை வேணும் சொல்லி கொடுத்துட்றேன். அதெல்லாம் எனக்கு பனிஷ்மெண்டா வேண்டாம். தப்பெல்லாம் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் அதாம்மா. அது உங்களுக்கு பனிஷ்மெண்டா? வாங்கிக்கிறது தான் ஹாப்பி, கொடுக்கறது எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் தெரியுமா? இப்படிலாம் நடிக்கிறீங்க? நடிக்கிறேன், என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இது உங்க ஊர்ல உண்மை? ஆமா, இதான் ஒரு உண்மை. சரி, உங்க உண்மையா நீங்களும்? என்ன இல்லம்மா, நான் மற போறேன். உங்களை யார் விட்டுறா நீங்க போறதுக்கு? மூட்டை எங்க வச்சிருக்கீங்க மட்டும் சொல்லுங்களேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி. ம். ஒரு இல்ல. எல்லாம் இருக்கு. ப்ளீஸ். ஒண்ணு ஒண்ணு கட்டுறேன். போதும் உங்க ஒண்ணு கதை எப்பவுமே. கதை ஒண்ணுவா? ஓகே. ஒரு வாரம் பஞ்சாயத்து இருக்கு, அதுக்கு பூஜை பஞ்சாயத்து, அது ஒரு வாரம். எல்லாத்துக்கும் சேர்த்து முடிச்சுட்டு தான் தூங்கும். புரிஞ்சது இல்ல? அப்புறம் இல்ல. உங்களை பற்றியா இல்லையான்னு ஆப்ஷன் நான் கேட்கல. ஓகே. இட்ஸ் மை கால். போதும், தட்ஸ் மை கால். டைம் வேஸ்ட் பண்ண. இட்ஸ் ஓகே.